Hi friends, welcome to your channel KVN DIGITALS. நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஃபோட்டோஷாப்பில் ஒரு ரவுண்ட் ஷேப் டிசைன் கிரியேட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் Ctrl N கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபைல் போட்டுக்கிறேன். சும்மா ஏதாச்சும் ஒரு சைஸில் போட்டுக்கலாம். ஓகே நண்பா, எதுக்கு இத்தனை நாள் நான் வீடியோ போடலன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு நண்பா. ஸோ அதனால தான் நான் வீடியோ போடல. இனிமேல் நம்ம கரெக்டாக வீடியோ போட்டுருந்தோம் நண்பா. ஓகே, இப்போ நான் அதுக்கு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு உங்கள் டூல் பாருக்கு வந்துக்கோங்க. டூல் பார் அதில் 2 கலர் இருக்கும். ஒன்று வந்து பேக்ரவுண்ட் கலர், இன்னொரு வந்து ஃபார்க்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் ஃபில் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ், ஃபார்க்ரவுண்ட் கலரை ஃபில் பண்ணுறதுக்கு ஆல்ட் பேக் ஸ்பேஸ். ஓகே, கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணி கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ ரெக்டாங்கிள் ஷேப் டூல் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள், மேக் அ செலெக்ஷன். ஃபேர் ரேடியேஷன் வந்து 1 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு நியூ லேயர் போட்டுக்கலாம். அதுக்கு ஷிஃப்ட் Ctrl N. ஓகே நண்பா, இப்போ ஆல்ட் பேக் ஸ்பேஸ் நம்ம கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ Ctrl Dன்னு டி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ Ctrl T கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ ஜூம் டூல் எடுத்துகிட்டு ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ பென் டூல் எடுத்துக்கலாம். ஷார்ட்கட் P. ஓகே, இந்த கார்னர்லேருந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, ஓகே ரைட் கிளிக், அதே மெத்தட் மேக் செலெக்ஷன் 1 பிக்சல் கொடுத்துரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே செலக்ட் ஆகிருச்சுன்னா செலக்ட் வாங்க, இன்வெஸ்ட் கொடுங்க. இந்தமாதிரி உங்களுக்கு செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா திருப்பி செலக்ட் இன்வெஸ்ட். ஓகே, அவுட்டர்ஸில் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ Ctrl X கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் ஆயிரும். ஓகே, இப்போ மூட்டூல் எடுத்துக்கோங்க. ஷார்ட்கட் V எடுத்துக்கிட்டு Ctrl J ஒரு காப்பி, Ctrl T கிளிக் பண்ணுங்கள். திருப்பி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். நடுவில் ஒரு ஐக்கான் இருக்கும், அதை இந்த கார்னரில் வச்சுக்கோங்க. ஓகே, இது அப்படியே இப்படி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு Ctrl Alt T கிளிக் பண்ணுங்கள். திருப்பி கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. இந்த மாதிரி தான் நண்பா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஓகே நண்பா, நீங்கள் கரெக்டாக ஈக்குவலான சைஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது. நீங்கள் ஈக்குவலான சைஸ் வைக்கணும் நண்பா. ஓகே நண்பா, இது வெரி சிம்பிள் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுது உங்களுக்கு K. நவீன்குமார். விடைபெறுக்கு முன்னாடி கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் நண்பா, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஓகே நண்பா, தேங்க்யூ.